இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய உண்மையான நண்பர்களுடைய உண்மையான ஜெபம் நம்முடைய கடினமான சூழ்நிலையை மாற்றும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட ஜெபத்தில் பிரயாசப்படுறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதற்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒருத்தர் தனியாக இருக்கிறத விட 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது, அதுவும் குறிப்பாக குடும்பமாக நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துடைய வல்லமையை நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்கிற, உங்களை நேசிக்கிற உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு உண்மையான நண்பர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஜெபத்தின் மூலமாக அவர்கிட்ட நம்ம எப்போ வேணாலும் பேசலாம். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உண்மையான நண்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணலாம். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர் கூட ஷேர் பண்ணலாம். அவர் நம்முடைய பிரச்சனைகளை கேட்குறவர் மட்டும் கிடையாது, அதற்கு பதில் தருகிறவராகவும் இருக்கிறார். அவர் எல்லா நேரமும் நம்ம கூட தான் இருக்கார். அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்னைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்ப்போம். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்யுங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உண்மையான நண்பர்களுடைய உண்மையான ஜெபத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஆயுஷ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு அதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக எப்போவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஆயுஷுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். ஆயுஷின் வாழ்க்கை கடன்கள் மற்றும் கெட்ட நட்புகளால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. மேலும் அவர் இப்படி யோசித்தார், இப்ப இருக்கிறது தான் சிறந்த ஒரு வாழ்க்கை. இது இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் செய்யறது தான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2015 என்னோட அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு. டெல்லி ஹாஸ்பிட்டல்ல ஹீமோதெரப்பி பண்றப்ப அவங்களோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டெல்லியில எனக்கு யாரையுமே தெரியாது. இந்த கஷ்டத்தில் ஆயுஷ் தன்னுடைய தோழி ஒருவருக்கு போன் செய்தார். நீ கவலைப்படாத, இந்த விஷயத்துக்காக நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவேன்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா. அவ என்னோட அம்மாவுக்காக ஜெபம் செஞ்சா. அப்போ கொஞ்சம் அவங்க சரியானாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. தாய் இறந்து போனதின் காரணமாக ஆயுஷ் இன்னும் உடைந்து போய்விட்டார். அதோடு கூட போதை பழக்கத்திற்கு மிகவும் அடிமையானார். அதில் நிம்மதியை தேடவும் தொடங்கினார். எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட என்னோட ஃப்ரெண்டு நான் தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்கும் சரியான பாதையில வரவும் எனக்காக அவ ஜெபம் செஞ்சா. தொடர்ந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவ எனக்கு தேவனை பத்தி சொன்னா. தேவன்கிறவர் யாரு, தேவன் எப்படி செயல்படுறாரு, நாம எப்படி ஜெபம் செய்யணும், அப்படி நாம செய்யற ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. நாட்கள் கடந்து சென்றது. பிறகு அவர் தன்னுடைய நெருக்கமான தோழியை திருமணம் செய்து கொண்டார். எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. நான் தேவனை பற்றி சொல்லணும்னு முயற்சி செஞ்ச எல்லா நேரமும் எல்லாம் ஒன்றுதான்னு எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க. ஒருத்தவங்களை உயர்த்தியும் ஒருத்தவங்களை தாழ்த்தியும் நீ ஏன் பேசுறன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்காக எப்பவுமே நான் ஜெபம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஜெபம் செஞ்சு செஞ்சு திருமணமாகி 2.5 வருஷம் கழிச்சு பரிசுத்த ஆவியானவர் அவங்கள தொட்டு அவங்க வாழ்க்கையே மாத்தினாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் கிட்ட நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்திலையும் நான் வளர்ந்தேன். ஜெபம் பண்றப்ப சில நேரங்கள்ல நான் சோர்ந்து போனதும் கூட உண்டு. நிறைய வேலை இருந்ததுனால ஜெபம் பண்ண என்னால நேரம் ஒதுக்க முடியாம கூட போகும். அப்ப நான் ரொம்பவே சோர்ந்து போவேன். ஆனா என்னோட மனைவி எனக்காக ஜெபம் செஞ்சா, எனக்கு புரிய வச்சா. அவ எனக்காக தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தா. அதனால நான் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நான் மறுபடியும் தேவன்கிட்டயே வந்தேன். அவருக்கு நெருக்கமா போனப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரை பத்தி நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட அன்பை பத்தியும் அவரோட அன்பு எவ்வளவு பெருசுன்னதும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன். ஆயுஷ் முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் தந்து விட்டார். நம்ம வாழ்க்கையில எப்ப செயல்படணும்னு தேவனும் ஒரு நேரம் வச்சிருக்காரு. அதனால ஒரு நாள் அவர் தன்னோட நேரத்தின்படி இவங்கள தொட்டாரு. தேவன் அவங்கள தொட்டதுக்கு பிறகு அவர் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபமும் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, நாங்க கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம். மனப்பூர்வமா ஆராதனையும் செய்யறோம். யாக்கோபு 5:16 நீங்க வாசிப்பீங்கன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்குதுன்னு எழுதியிருக்கு. பாத்தீங்கன்னா நான் ஜெபம் செய்யவே இல்லை. ஆனா என் கூட இருந்தவங்க எனக்கு பின்னாடி எனக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஜெபத்தினாலதான் தேவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாத நேரத்திலையும் கூட என்னோட வாழ்க்கை முற்றிலுமே மாறிடுச்சு. எனக்கு பின்னாடி எனக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய ஜெபம் என்னோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திருச்சு. இருள்ல இருந்த என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் உங்களுக்கு எந்த நேரத்துலையுமே உதவி செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் குறிப்பாக உங்களால் முடியாத நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இவருடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். ஆயுஷுக்கு அப்படிப்பட்ட ஒரு தோழி கிடைச்சிருக்காங்க. அதன் மூலமாக தேவன் அவங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி இருக்காரு. இன்னைக்கு ஆயுஷுக்காகவும் ஆயுஷின் தோழியும் மற்றும் மனைவியாக இருக்க அவங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையிலுமே உண்மையான ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு மாற்றம் வரும். இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆலோசனை சொல்ல தேவன் அவங்கள எனக்கு தந்திருக்காரு. அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் கூட இதே மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புத்தகத்தில் கூட படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு டாக்டர் ஆகி ஸ்காட்லாந்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போனார். ஆப்பிரிக்காவில் அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் எங்கெல்லாம் மருத்துவம் பார்க்க போகிறாரோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இயேசுவுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு மலைவாழ் மக்கள்கிட்ட அவர் மருத்துவம் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அந்த மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க. இவரை எப்படியெல்லாம் தீர்த்து கட்டலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ அந்த மக்களுடைய தலைவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களையும் உங்கள் நண்பர்களையும் நாங்கள் கொன்னுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவே இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பெரிய ஆபத்து வருது, அதனால் நம்ம எங்கும் ஓடி போகாமல் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்க, அவரும் அவருடைய நண்பர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவனே, நாங்கள் உங்கள் ஊழியத்தை செய்கிறோம், நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த தலைவரும் அவர் கூட நிறைய மக்களும் சேர்ந்து வராங்க. அவங்க ஒன்றுமே செய்யாமல் திரும்பி போயிடுதாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவர் ஸ்காட்லாந்துக்கு மறுபடி போகிறாரு. அங்கே போன பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்போ ஸ்காட்லாந்தில் இருந்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தாக்குதல் நடக்க இருக்கதா இருந்த அன்னைக்கு நைட்டு இங்கே நாங்கள் ஒரு 39 பேர் உங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அந்த மலைவாழ் மக்களுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதே மாதிரி ஒரு நாள் என்னுடைய நண்பர்களே நீங்கள் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னீங்களே, அன்னைக்கே நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், தாக்குதல் நடத்துறதுக்காக நாங்கள் அம்பு ஈட்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். ஆனால் உங்கள் கேம்பஸை சுற்றி ஒரு 39 பெரிய பெரிய ராட்சச மனுஷங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நாங்கள் அப்படியே பயந்து திரும்பி ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த 39 பேருமே தேவ தூதர்கள் அப்படிங்கிறது டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த சமயம் ஸ்காட்லாந்தில் அவங்களுக்காக ஊக்கம் ஜெபம் பண்ணவங்க அந்த 39 பேர். தேவன் பெரியவர், தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அவர் தான் நம்முடைய கோட்டையும் அரணுமா இருக்காரு. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டேவிட் லிவிங்ஸ்டன் ஜெபித்த போது தேவன் அவருக்கு உதவி செய்ததை நம்மளால் பார்க்க முடியுது. நாமும் கூட அப்படிதான். நாமும் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எட்டாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத பல அற்புதங்களை அவர் நமக்கு செய்கிறார். எப்படி டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு உதவி செய்தாரோ அதே போல உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறார். டேவிட் லிவிங்ஸ்டனின் உண்மையான நண்பர்களுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்டார். இன்னைக்கு உங்களுடைய உண்மையான நண்பர்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். நீங்கள் எந்த தயக்கம் இல்லாமல் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய மனதின் குரலில் பிரசங்கத்தில் வல்லமையை அனுபவியுங்கள். एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं। आप अकेले नहीं हैं। जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा Jide thoba dia te udamba kunchopra mitzena yo jespe kana ta आशीष देता है, बड़ी बरकत देता है और itu thagise gula apni overcome guru parbo.
சிபிஎன்னுடன் இணைந்த நற்செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லும் இந்த முயற்சியில் இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் இணையுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உண்மையான நண்பர்களின் உண்மையான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே நமக்காக ஜெபிக்க உண்மையான நண்பர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய கடினமான நேரத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய உண்மையான நண்பர்களாக நாமுமே இருக்கணும். அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்மளால் கொண்டு போக முடியும். இப்போது ஏதேனும் சந்தேக பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதில் நம்முடைய பார்வையாளர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதலில் நான் போதை பழக்கத்தில் இருந்தேன். ஆனால் ஜெபம் என்னை மாற்றிவிட்டது. நான் மாறிவிட்டதால் இப்பொழுது என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு விலக தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் என்னை ஏமாற்றுக்காரன் என்றும் நான் மீண்டும் போதை பழக்கத்தில் ஈடுபடுவேன் என்றும் சொல்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தவறான பாதையிலிருந்து நல்ல பாதையில் வந்ததை உங்கள் நண்பர்கள் வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி உங்களை தேவன் மாற்றி இருக்கிறாரோ அதே மாதிரி உங்கள் நண்பர்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க, அதனால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கீங்க. அந்த வாழ்க்கையை வாழுங்க, நிலைச்சிருங்க. உங்கள் நண்பர்களும் மனம் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்டையும், அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இதே போன்ற சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம ஜெபிப்பதற்கான நேரம். பொதுவாகவே நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜெபிப்பது மிகவும் நல்லது. எப்படி மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்களுடைய உண்மையான நண்பர்களாக இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுடைய உண்மையான நண்பராக இருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் எல்லா நேரத்திலும் உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலையும் தகப்பனே பிரச்சனைகளோட கவலைகளோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனைகள், படிப்பு சம்பந்தமான பிரச்சனை, வேலை கிடைக்கவில்லை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தகப்பனே உம்முடைய வல்லமையால் அதை மாற்றுங்கப்பா. உங்கள் கிருபை அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. அப்பா, இப்போ இந்த நேரத்திலும் எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு உண்மையான நண்பனுமே எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கார். அவர் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு பதிலும் தருகிறார். அப்படிப்பட்ட இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் அப்படின்னு யோவான் சொல்றாரு. உடல் சம்பந்தமான காரியங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நம்ம ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கேள்வியை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்காக ஜெபிக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் இருப்பது ஒரு ஆசீர்வாதம்.
உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நம்பர் 9910401010. எப்பவுமே எந்த தயக்கமும் இல்லாமல் ஜெப உதவிக்கு நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆயுஷுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்காக ஜெபித்த போது அவங்க போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே மாறியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய நண்பர்களும் அவங்க சர்ச்சில் இருக்கவங்களும் ஜெபித்த போது எதிரிகள் கிட்ட இருந்து தேவன் அவர்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாக நீங்களுமே இருக்கணும். தேவன் பல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. காட் பிளஸ்.